யுவராஜா மச்சி, நீ எல்லார்கிட்டயும் 50 தானே கேட்ட. நான் உனக்கு 500 தரேன். கஜு, உன் குணம் இந்த ஹாஸ்டல்ல வேற யாருக்கு வராதுடா. நீ வாழ்க, உன் குலம் வாழ்க. எங்க வீட்டுல குளம் கிடையாது, கிணறுதான். அப்ப கிணறு வாழ்க. மச்சி, அனாவசியமா ஐஸ் வச்சு ஜலதோஷத்தை உண்டாக்காது. இந்த பணத்தை நான் உனக்கு சும்மா தர போறதில்ல. நான் வைக்கிற பந்தயத்துல நீ ஜெயிச்சு காட்ட, அப்புறம் கைய நீட்டுற, நான் பணத்தை ஊட்டுறேன். என்ன பந்தயம் சொல்லு, அடிச்சு தூள் கலப்புறேன். தூள் எல்லாம் கலப்ப வேணா. நீ நான் என்னடா சொல்றா? ஒரு பொண்ணு எனக்கு சஸ்பென்ஸ் எல்லாம் பிடிக்காது, சொல்லி தொலைடா. ஒரு பொண்ணை லவ் பண்ணி காட்டுறேன், அவ்வளவுதான். அடச்சே, இதையா இன்ஸ்டால்மெண்ட்ல சொன்ன? சரி, பொண்ணு யாருன்னு காமி, லவ் பண்ணி ஜெயிச்சு காமிக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி அவ சாதா இல்ல, நம்ம கூட படிக்கிற ராதா. யாரு? புனிதத்தலை நிமிராம அடக்க ஒடுக்கும் அவருமே அந்த பொண்ணா? ஏண்டா, எல்லாரும் முகத்துக்கு முன்னால முடியாதுட்டாங்க. நீ கொடுக்காததுக்கு நடக்காத ஒரு விஷயத்த சொல்றியா? நம்மளால முடியாது. உன்னை பத்தி நான் என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஒரு ஆம்பளையா? ஆமா, நீ இவ்வளவு பேசுறிய, நீ பண்ண. நீ ஒரு ஆம்பளை தானே? இல்லையே, அதான் இல்லன்னு ப்ரூவ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. கெசெட்ல பாக்கல? கெசெட்லயா? பின்ன எங்களால முடியாது தானப்பா உனக்கு சவால் விடுறேன். அது மட்டும் இல்ல, நீ என்னமோ இந்த காலேஜ்ல பெரிய ஹீரோ நினைச்சிட்டு இருந்த. யூ ஆர் ஆஃப்டர் ஆல் ஜீரோ. யூ கோ ஸ்டாண்ட் இன்சைட் தி ஹீரோ. டேய், நான் என்னைக்குமே ஹீரோ தான்டா. நீ என் ஆண்மைக்கு விட்ட சவால் இது. இதுல கண்டிப்பா நான் ஜெயிச்சே காட்டுறேன். டீல்? டீல். ஒண்ணு புரிஞ்சு போச்சு. இவன் இந்த ஜென்மத்துல ராதாவை காதலிக்கவே முடியாது. அதுக்காக அடுத்த ஜென்மத்துல இவங்க நெஞ்சம் மரப்பதலை பாடுவாங்க. அது வரைக்கும் நான் காத்திருக்கணுமா? அடுத்த ஜென்மத்துல இந்த நோட்டேஷன் அது போங்கப்பா. என்ன சாதாரணமா நினைச்சுக்கிட்டீங்களா? பாத்துக்கிட்டே இருங்க. உங்க கண்ணு முன்னாலேயே ராதாவை நான் காதலிச்சு காமிக்கிறேன். ஆமா, நீ தான் காட்டுறேன்னு இருக்க. நீ எப்ப காட்டுறது, நாங்க எப்ப பாக்குறது? 500 ரூபாய் வேணாமா? அதோப்பா ராதா, இப்ப கூட நீ கெட்டு போகல. மரத்தடியில தனியா உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். ஜோக்கு, நான் மட்டும் யுவராஜாவா இருந்திருந்தா இந்நேரம் இந்த ராதா மரத்தடியிலயா உட்காந்து இருப்பா? பின்ன என் மடியில உட்காந்து படிச்சிட்டு இருப்ப. போதும், நிறுத்துங்க. ஹலோ. அவன் என்னமோ பேசுனா, அவனும் பேசுறா. கவனி. என்ன பெருசா பேசிட்டு போறான் இவன்? ஹலோன்னு இருப்பான், அவ போடா பொறுக்கின்னு இருப்பான். டேய் மச்சி, பையன் உதறான் பிச்சி. 500 ரூபாய்க்கு டேஞ்சர் வந்துருச்சு. ஒரே எச்சி. பாம்பு. எல்லாம் உன்னால ஒண்ணுதுடா. இந்த விஷ பரீட்சையை வச்சுக்க வேண்டாம். நான் அவனுக்கு வெறும் பரிசை தாண்டா வச்சேன். நடுவுல பாம்பு கடிச்சு விஷ பரிசை ஆயிடும். வேண்டா, பேசாம நீ. என் தப்பு. சும்மா கிடந்த சங்க ஊதிக்கிட்டு தாங்கிற மாதிரி அவன் அப்பப்ப 50 ரூபாய் சங்கு ஊதிட்டு இருந்தா, நான் பெருசா 500 ரூபாய் ஊதலான்னு பார்த்தேன். இப்ப அவனுக்கே சங்கு ஊதிடுவாங்க போட்டிருக்கேன். இன்னைக்கு அவன் ராசி பலன்ல விபத்தும் தானே போட்டிருந்தது. பின்ன என்ன சர்பத்தை நான் போடுவான்? அப்பவே நினைச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. ஏடா, அப்பவே நினைச்சா அப்பவே சொல்றதுக்கு என்ன? ஏன் இவ்வளவு லேட்டு? நீ 20 மாசத்துல பிறந்தவனாச்சே. இந்த மேன் எதுக்கு பின்ன வந்து கூச்சல் போடுறீங்க? சாரி மேடம், ஒரு கவலைதான். உள்ள யுவராஜா எப்படி இருக்கு? பிரசவம் ஆயிடுச்சா? அதே பாம்பு தானடா கிடைச்சது. பாம்புக்கு பிரசவம் ஆயிடுச்சா இல்ல உங்களுக்கு ஆயிடுச்சா? அதாவது குணமாயிட்டாரான்னு கேக்குறாங்க அவரு. குணமாயிடும், ஓரமா போய் இருங்க. ஓரமா போய் இருக்கணுமா? ஏன் இங்க பாத்ரூம் கிடையாதா? அடே, என்னடா என்னது? டாக்டர்,
ராஜாக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். He is safe. Then we are safe. தேங்க்யூ டாக்டர். ஹலோ. ஹலோ. இப்போ உங்க உடம்புக்கு தேவையில்லையா? No problem. I am perfectly all right. என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு? என் உயிரை காப்பாத்துற உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நான் அத நான் அப்பவே மறந்துட்டேன். ஆனா நான் மறக்கல. ராதா, வரது ஓகே. என்ன ராதா அப்படி பாக்குற? இல்ல, இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் நான் இது வரைக்கும் வந்ததே இல்ல. அதான் வந்துட்டல. இந்த ஆர்டர் பண்ணு. ஐயோ, நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. நோ நோ, நான் தானே உனக்கு பார்ட்டி கொடுக்குறேன், நீ தான் ஆர்டர் பண்ணணும். எஸ் ப்ளீஸ். Some French onion soup. 2. Chicken Oscar. 2. Some vegetable all bread. அதுவும் 2. Noodles. 2. Then ice cream, madam. அதுவும் 2. Okay, thank you. ராதா. என்ன? போயிட்டு வாங்க. French onion soup 16 rupees. பரவாயில்ல. Chicken Oscar 60 rupees. Vegetable all bread 20 plus noodles and ice cream. அப்பா மொத்தம் 250 தான். நோ ப்ராப்ளம். மிஸ்டர், உங்களுக்கு நோ ப்ராப்ளம், எனக்கு ரொம்ப நேரமா ப்ராப்ளமா இருக்கு. சாரி. என்னடா இன்னொன்னு வரல? இல்லைங்க. வேற ஏதாவது ஜூஸ் கீஸ் சாப்பிடுறியா? ஐயோ, இப்பவே சூப்ல இருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் ஏகப்பட்டதை ஆர்டர் பண்ணிட்டோம். ஒண்ணும் வேண்டாம். ஓகே. ஆமா, இன்னைக்கு என்ன பார்ட்டி கேட்டீங்க திடீர்னு மக்களோ? என்ன விசேஷம்? அதுக்கு காரணம் நீதான். நானா? யாராலையுமே காதலிக்க முடியாத உன்னை நான் காதலிச்சு காட்டினா 500 ரூபாய் பந்தயம்னு கஜா சொன்னான். உன்னை காதலிச்சு காமிச்சிட்டேன். பந்தய பணத்தை சில்லறையாவே பையில வாங்கிட்டு வந்துட்டேன். ராதா, எங்க போற? ராதா, ராதா, நீ ராதா? ராதா, ராதா நில்லு. என்ன திடீர்னு கோச்சிட்டு வந்துட்டேன்? சொல்லாதீங்க. உன் கோபத்துக்கு காரணம் புரியுது. என்னடா ஆர்டர் கொடுத்து 1 மணி நேரம் ஆச்சே, இன்னும் ஒண்ணு வரலன்னு கோச்சிட்டு வந்துட்டியா? இது 5 ஸ்டார் ஹோட்டல் ஆச்சே. காலையில ஆர்டர் கொடுத்தா சாயங்காலம் தான் சாப்பிடணும். சரி சரி வா. ஒண்ணும் தேவையில்லை. ராதா, ராதா, நான் சொல்றத கேளு. நம்ம சாப்பிடலனாலும் அவங்க பில்லு போட்டுருவாங்க. அப்புறம் நம்ம பணம் வேஸ்ட் ஆயிடும்ல. ஆமாமா, அதுவும் சாதாரண பணமா? ஒரு ஏழை பொண்ண காதலிக்க நடிச்சது கிடைச்ச பணமாச்சே. அத வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களை ராதா, நீ என்ன சொல்ற? எதுக்கு நோவு காக்கிக்கு கொண்டாட்டம்னு சொல்றேன். ஐயா, உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க போலி காதலுக்கு ஒரு கும்பிடு. தயவு செஞ்சு தொந்தரவு செய்யாதீங்க.